அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கு நாம் நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக நாம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பொருள்கள் 27 நட்சத்திர நபர்களும் என்ன சொல்லலாம்னா வைத்துக்கொள்ளும். அப்ப இந்த 27 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எல்லாரும் 2வது நட்சத்திரத்தை இயக்கியிருப்பீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன சொன்னா, இது ஒரு விதமான நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கின்ற நட்சத்திரம். அப்ப அந்த யோகத்தை கொடுக்கின்ற நட்சத்திரம் என்ன சொன்னா 11வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வருகின்ற காரணத்தினால, அப்ப இந்த 27 நட்சத்திர நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா தினமும் நம்ம கண் முன்னால் வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் இது ஒரு விதத்திற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்று சொன்னால் உண்மையாகவே சாதகமாக இருக்கும். பரீட்சித்து பாருங்கள். அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறிய சங்கை வைத்துக் கொள்ளுங்கள். அசுபதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க சின்ன சங்கு வைத்துக் கொள்ளுங்கள். அது வலம்புரி சங்கா இருந்தாலும் சரிதான், இடம்புரி சங்காக இருந்தாலும் சரிதான். கண்டிப்பாக அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சங்கு, சிறிய சங்கு தன்னுடைய பார்வையில் படும்படி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். வைத்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொட்டில், வீட்டில் சின்ன குழந்தைகளை போட்டு தொட்டில் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த தொட்டில் ஆட்டுவாங்கன்னா என்ன சொன்னா, அது பழைய காலத்துல சினிமா படங்கள்ல பாருங்க, சின்ன என்ன சொன்னா கூட கணக்கா இருக்கும், அது அந்த தொட்டில்ல ஆட்டுவாங்க. நம்ம வீட்டுல சேலை துணிமணியில கட்டக்கூடிய தொட்டில்ல, நீங்கள் பழைய காலத்து படங்கள்ல தொட்டில்ல என்ன சொல்லலாம்னா இந்த துணியில கட்ட மாட்டாங்க, ஒரு கூட கணக்கா இருக்கும், அதுக்குள்ள குழந்தைய போட்டு என்ன சொல்லலாம்னா ஆட்டக்கூடிய தொட்டில் படம் நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சின்னத்தை கையில் வைத்துக் கொள்வது பெரிய யோகத்தை கண்டிப்பாக. கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்ளணும். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலாம்னா கைலி, ஆம்பளைகள் கட்டுவாங்கள கைலி, லுங்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லுங்கியுடைய படத்தை வைத்துக் கொள்ளும். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் லுங்கி என்று சொல்லக்கூடிய கைலியை நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பொருளாதார வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தராசு படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தராசு படத்தை வைத்திருக்கணும். அதாவது விளக்கு திரி அது வைத்துக் கொள்ளணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தோரணம் என்று சொல்லக்கூடிய தோரணம், வீட்டில் அந்த மாயிலையெல்லாம் தோரணம் கட்டுவோம்னா அந்த தோரணம் படத்தை நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பொருளாதார வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குடையை எப்பயுமே கையில வைத்துக் கொள்வதோ, குடையை பார்வையில் படும்படி விரித்து வைத்துக் கொள்வதோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அயன் பாக்ஸ் வைத்துக் கொள்ளும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அயன் பாக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள். துணி தேய்க்கிற அயன் பாக்ஸ் உங்க வீட்டில் இருந்ததுன்னா தேய்ச்சி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த டயர் டியூப் அப்படிங்கும் போது என்ன சொன்னா இந்த டயர்ல உள்ள டியூப்பு வரும் இல்லையா, காருக்கு டியூப்பு வரும் இல்லையா, அந்த டியூப்பு அந்த டியூப்பு என்ன சொன்னா ஏர் அடிச்சிருந்தா அப்படி நல்ல பல்ஜிங்கா வட்டமா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி படத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வைத்துக் கொள்வது உங்களுக்கு பெரிய சிறப்பான யோகத்தை தரும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே செல்போனை கையில வச்சுக்கிடுங்க. அவ செல்போனை கையில வச்சுக்கிடும் போது என்ன சொன்னான்னா, செல்போன் அல்லது கம்ப்யூட்டருடைய படம் நன்றாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரே அதிர்ஷ்டமான யோகம் கிடைக்கும்.
பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய கை கடிகாரம். பெரிய கை கடிகாரத்தோடைய படம், அதை பெருசா இருக்கும், ஆனா உள்ள வந்து சிறுசா இருக்கும், அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மர ஸ்கேலை வந்து கையில வச்சுக்கிடுங்க, சிறப்பாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசிலை வந்து கையில வச்சுடுங்க. அந்த விசிலை கையில வைத்துக் கொள்வது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் பொருளாதாரத்தின் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்டேபிளர், இந்த பின்னடிப்பும்ல அந்த ஸ்டேபிளர் கையில வைத்துக் கொள்ளுங்கள். படமா வச்சுக்கிட்டாலே போதும். அது சிறுசா இருக்கிறதுனால உங்க டேபிள்ல வாங்கி போட்டாலும் நீங்கள் அடித்தாலும் அது வேலை செய்யும். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் லட்டு, சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் லட்டு அல்லது மல்லிகைப்பூ சரம் நன்றாக பார்வையில் படும்போது, இது டிஸ்பிளேல கூட வச்சுக்கலாம், நம்மளுடைய பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருவேப்பிலை மரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கருவேப்பிலை மரத்தை வந்து படம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்கள், கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கால் கொலுசு, பெண்கள் அணிகின்ற கால் கொலுசை வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், அது படமாக வைத்துக் கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஹெல்மெட் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஹெல்மெட் வைத்துக் கொண்டா, ஹெல்மெட்டு கத்திரிக்கோள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிரசும் பேஸ்டையும் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பார்வையில் படும்படி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தி மர பொருள்கள் ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள். புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தி மரத்தோடைய கட்டை ஏதாவது வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூட்டு சாவியை வைத்துக் கொள்ளுங்கள், படமாக வைத்துக் கொள்ளுங்கள், பூட்டில் சொறி இருக்கிற சாவி மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆட்டோ படம் ஆட்டோவுடைய படம், நாதஸ்வரம் வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னான்னா ஊசியில வந்து என்ன சொன்னான்னா வந்து நூல் கோர்த்த மாதிரி வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பணவரமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மணிப்பரிசு அல்லது உண்டியல் பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாட்ச் கட்டணும், சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே குண்டூசியை வந்து கையில் வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு செங்கல் பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு போனது, யாருக்கும் இது சொந்தம் கிடையாது, அப்ப இதை எல்லா மனிதனுமே தன்னுடைய தேவைகளை நோக்கி, இது எல்லாமே என்ன தெரியுமா, உங்களுடைய 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருட்கள். அப்ப இந்த 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருட்களை நாம் கையில் வைத்திருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும், கண்டிப்பாக அதோடைய ஆக்டிவேஷன் வந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள்கள் தான் ஒவ்வொரு இதுக்கும் சொன்னதும் நான் வந்து 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள்களை தான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து என்ன சொன்னா, நீங்க யாரும் வந்து என்ன சொன்னா சும்மா தேடலாம் வேண்டாம். இதுல எல்லாம் வந்து நீங்க எங்க போய் தேடுனீங்கன்னு வைங்களேன், தேடுனீங்கன்னா நெட்லையும் தேடினா கிடைக்காது. நெட்ல இதெல்லாம் நிறைய பேர் நெட்ல எல்லாம் தேடி எங்கேயாச்சும் நம்மளா சுயமாக யார் வந்து ஒரு கருத்து சொல்லும் போதும் அந்த கருத்தை ஏற்று நாம் மானசீகமாக ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு வெற்றி உண்டு, அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால எப்பயுமே 11வது நட்சத்திரத்திற்குண்டான பொருளை நாம் எப்ப வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை நம்ம அறியாமலே நம்மகிட்ட இருக்கோம். ஆனால் இதுதானா நமக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளும் தன்மைகளையும் நமக்கு வந்து அது தெரியாமல்
இருக்கிறதுனால காலத்தால் நம்மளால என்ன சொன்னா சில செயல்கள் செய்ய முடியாமலும் அதற்கு ஒரு சரியான முகாந்திரம் இல்லாமலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு குருமார்கள் இல்லாமலும் தான் நாம் இன்று வரை தோற்றதற்கு காரணம். எங்கேயோ ஒரு குருவை தேடிப்பிடி. நான் சொல்றதுதான், எல்லாரும் ஒரு குரு இல்லாமல் நாம் கற்றுவிடுவோம் என்று சொன்னால் குரு இல்லாத கல்வி பால் தான். ஏன்னா ஒரு தெவக்கம் ஏற்படும், எல்லா மனிதனுக்குமே ஒரு தெவக்கம் ஏற்படும். அந்த தெவக்கம் ஏற்படும் போது அந்த நேரத்தில் உதவிக்கு வரக்கூடியவர் குருவே. இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இதுல என்ன இவ்வளவு தூரத்துக்கு சங்கடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெம்பை கொடுக்கக்கூடியவர் குருதான். அப்ப அந்த குரு உயிரோட இருக்கணும். உயிரோட இருக்காரா, அவரை நாம் எப்பயுமே ஒரு தொடர்பு, ஒரு அவசரத்திற்கு ஒரு 5 நிமிஷம் பேசணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னா அவர்களுடன் பேசி அவர்களுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அந்த தெளிவுக்குத்தான் குரு வேண்டுமே தவிர குரு கடைசி வரைக்கும் காலம் பூரம் கூட இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கேயோ தூர தொலைல எத்தனை கிலோமீட்டருக்கு தள்ளி கூட இருக்கலாம். அப்ப நிறைய பேர் என்கிட்டலாம் என்ன சொன்னாலும் என்னுடைய கஸ்டமர்கள் இன்றும் சில விவரங்களை கேட்பாங்க. அந்த காலம் அவர்களுக்கு சாதகம் வந்தால் உடனே பதில் சொல்லிடுவேன். சில நேரங்களில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், சில நேரங்களில் தேடி வந்துடுவாங்க. தேடி வந்துட்டு என்ன சொன்னான்னா அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை சொல்லி இதற்கு தீர்வு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதுதான் குரு ஆதிபத்தியம். அதனால நான் குருவையே பார்க்க மாட்டேன் அப்படின்னா குரு போனா துட்டு கேட்டுருவாரோ, குரு என்ன சொன்னா அவருக்கு டீ வாங்கி கொடுக்கணுமோ அப்படிங்கிற மனோநிலையை விட்டு குருவுக்கும் குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, குட்டி உண்டு, அவர்களுக்கும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே செலவுக்கு பணம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் எல்லாரும் நினைக்கணுமே தவிர குரு என்று சொல்லக்கூடியவர் உங்களோட அறிவில் சிறந்தவராக இருக்கலாம். அவரும் உங்களை போல் வாயும் வயிறும் அனைத்து ஆசைகளும் உடையவர் தான் என்பதை தெரிந்து கொண்டு இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.